ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம். பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலயமா உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல டிஸ்கவுண்ட்லேயும் ஆஃபர்லேயும் கிடைக்குது. இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருகாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். சீரகம், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி இது நம்ம எண்ணெய் சேர்த்தாமல் நல்லா வறுத்து எடுத்துடலாம். கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது மூணும் தாளிப்புக்கு போட்டுடலாம். போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்து வரட்டும். பொன்னிறமாக வந்துடுச்சு. அதுலேயே ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு தக்காளி சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வரும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் கத்திரிக்காய் நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும். வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். தேவையான மசாலா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. மூடி வச்சு நல்லா வேக விடலாம். வேக விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரை பண்ணோம் இல்லையா, அதை பொடி பண்ணிட்டு வந்திருக்கோம். பொடி பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு இதுக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.